2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி சாப்பிடணுமா? அப்போ வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி சட்னி அரைச்சிங்க அப்படின்னா 4 என்ன 6 இட்லி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சும்மா ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு, அதாவது சின்ன கட்டியில் ஒரு கட்டி பூண்டு, ஒரு சின்ன பிட்டு புளி எடுத்துக்கலாம். இந்த நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வரமிளகா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து உடைச்சிடலாம். காம்பெல்லாம் உடைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு வரமிளகாயை வந்து பார்த்திங்கன்னா இந்த விதையை வந்து நீக்கிடுங்க. விதையை நீக்கிட்டு மேல் தோல் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பை ரிமூவ் பண்ணிடலாம். காம்பு வேண்டாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மிளகாய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். விதையெல்லாம் நீக்கிடுங்க. அந்த விதையை வந்து நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறோம் இல்லையா, அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன பிட்டு புளி, நார் இருந்தால் அந்த நாரெல்லாம் எடுத்துருங்க. நாரை எடுத்துட்டு வெறும் புளி மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம், சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக அரையும். கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். வந்து மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன், இதில் போட்டுடலாம். கூடவே ஒரு சின்ன கட்டி பூண்டு, இப்போ இதில் வந்து ஒரு 10-12 பல் பூண்டு இருக்கும், இதுவும் இதில் போட்டுடலாம். உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த புளியும் வரமிளகாவும் ஊற வச்சோம் இல்லையா, இதை வந்து இந்த சமயத்தில் இதில் போட்டுடலாம். வரமிளகாலாம் நல்லா ஊறிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அது இது போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக அதே தண்ணியே இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், அப்படி காட்டி ஏறுது. அப்படி சூப்பராக இருக்குல்ல கலரு. இப்போ நம்ம இதை வந்து தாளிச்சிடலாம். நம்ம இதை மட்டும் சேர்த்து கூட அரைக்கலாம், இல்லை இது கூடவே தக்காளி வேணும்னா கூட ஒரு 2 தக்காளி போட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் நம்ம இதை மாற்றிடலாம். இப்போ வந்து தாளிச்சு கொட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல கலரு. கலரிட்டு தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.